எல்லாருக்கும் வணக்கம். நான் குணந்தீஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் ஷேரிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நெட்வொர்க் ஷேரிங்னா நம்மளோட கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு நம்மளோட ஃபைலையும், இன்னொரு கம்ப்யூட்டர்லேருந்து நம்மளோட கம்ப்யூட்டருக்கு அவங்ககிட்ட இருக்கிற ஃபைலையும் எப்படி ஷேர் பண்ணி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம பார்க்க போகிறோம். இதுலேயே 2 கேட்டகரி இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஐபி அட்ரஸ் மூலமாக எடுத்துக்கலாம் ஒரு கேட்டகரி, ஐபி அட்ரஸ் மூலமாக ஷேரிங் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்துட்டு ஐபி இல்லாமல் ஷேரிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஐபி இல்லாமல் ஷேரிங் பண்ணுறதை பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு ஐபி அட்ரஸில் எப்படி ஷேரிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஓப்பன் த இன்டர்நெட் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கணும். கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. உள்ளே போயிட்டு அடுத்ததாக வந்துட்டு ஈத்தர்நெட்டை டபுள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நெட்வொர்க் அண்டு ஷேரிங் சென்டர்னு இருக்கும். இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இங்கே கீழே ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண சேஞ்ச் அட்வான்ஸ்டு ஷேரிங் செட்டிங்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது இந்த 3 செட்டிங்ஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். 1 2 3 இந்த 3மே இருக்குங்களா, இந்த 3மே ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ வந்துட்டு இது ஆனில் இருக்குது, ஓகே. இது ஆனில் இருக்குது, ஓகே. அடுத்த வந்துட்டு இதெல்லாம் ஆஃபில் இருக்குது, இதை ஆன் பண்ணி விடணும், ஓகேங்களா. முதல்ல இதெல்லாம் ஆன் பண்ணி விட்றணும். இதெல்லாம் எதுக்காக ஆன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதாவது பார்த்தீங்கன்னா இதுலேயே போட்டுருக்கு பாருங்கள், டர்ன் ஆன் ஃபைல் அண்டு பிரிண்டர் ஷேரிங். இது ஆன் பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஃபைலையும் ஷேர் பண்ண முடியும், பிரிண்டரையும் ஷேர் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேட்டகரிஸில் இருக்குது. இப்போ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஆன் பண்ணுது, ஃபைல் ஷேரிங் சம்மந்தமான இது தான். இதை கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆன் ஆயிரும். அடுத்தது வந்துட்டு இதுவும் ஆன் பண்ணி விட்டுறணும். இது மட்டும் நீங்கள் ஆன் பண்ணுறது ஆன் பண்ணாது உங்களோட விருப்பம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இது ஆன் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஆனில் தான் இருக்கும். மோஸ்ட்லி ஆனில் இருந்தது அப்படிங்கிற மாதிரினா இன்னொரு சிஸ்டம் உங்ககிட்ட இருந்து ஷேரிங் பண்ணுறாங்க தெரியுங்களா, அவங்க வந்துட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு, அதாவது உங்கள் சிஸ்டத்துக்குன்னு ஒரு யூசர் நேம் இருக்கும், அந்த யூசர் நேம் ஓகே, அது போக நீங்கள் போடக்கூடிய அந்த பாஸ்வேர்டு, அந்த 2யும் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க உங்களோட ஃபைலை வந்துட்டு அவங்க ஓப்பன் பண்ணி எடுத்துக்க முடியும். இதுவே இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களோட ஃபைலை அவங்க எடுத்துக்க முடியாது. அதுக்காண்டி தான் இது ஆனில் இருக்குது, ஓகேங்களா. நீங்கள் அப்படி கொடுக்க மாட்டேன், இல்லை ஏன்னா நான் என்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் அவங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு இதை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இதை நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா அவங்க எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதுனால நான் வந்துட்டு ஆஃப் பண்ணி விட்டுறேன், ஓகேங்களா. ஆஃப் பண்ணி விட்டுட்டேன், எல்லாத்தையுமே இப்போ மாற்றிட்டேன், சேவ் சேஞ்ச் கொடுத்துட்டேன், ஓகேங்களா. நீங்கள் முதல்ல நெட்வொர்க் ஷேரிங் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் இதை தான் மாற்றணும், ஓகேங்களா. அடுத்த வந்துட்டு நம்ம மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ளே போயிட்டு நம்ம எந்த டிவைஸை வந்துட்டு நம்ம ஷேரிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். முதல்ல எந்த கொலன் ஷேரிங் பண்ண போகிறேன், டி தான் என்னோட ஷேரிங் பண்ண போகிறேன், ஓகேங்களா. 2 GB இருக்குது, இதை நான் ஷேரிங் பண்ண போகிறேன், ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்குங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு முதல்ல ஷேரிங் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ்டு ஷேரிங்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் திஸ் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பர்மிஷன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு அலோ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2யும் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்ளே ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இதுலேயும் அப்ளே ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே, உங்கள் ஃபோல்டர் வந்துட்டு இந்த மாதிரி சிம்பிள் வந்துடும். அடுத்த வந்துட்டு இது முடியல ஒன்றும். அடுத்தது செக்யூரிட்டியில் போயிட்டு, அதாவது உங்கள் ஃபைலெல்லாம் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால் இதில் நீங்கள் வந்துட்டு நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும் உங்களுக்கு, ஓகேங்களா. இதில் வந்துட்டு எடிட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இங்கே எவரி ஒன்று ஆல்ரெடி இருக்குது, நான் கிளிக் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி எவரி ஒன்று இல்லாமல் தான் இருக்கும். எவரி ஒன்று இல்லாத மாதிரி இருந்ததுன்னா அதை எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு அட்வான்ஸ்டு கிளிக் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஃபைண்ட் அப்படின்னு இருக்கும். ஃபைண்டுன்னு இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ஈன்னு கொடுத்தீங்கன்னா கீழே எவரி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி தான் மறுபடியும் ஓகே கேட்கும். ஓகே கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த இடத்துல எவரி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆயிரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடணும், ஓகேங்களா. அது கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த 2மே கேட்காமல் இருக்கும் உங்களுக்கு. இந்த 2மே டிக் பண்ணாமல் இருக்கும், ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஷேரிங் ரெடி ஆயிடுச்சு. இது ஷேரிங் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறத எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இங்கே போயிட்டு நெட்வொர்க் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கனெக்ஷனில் இருக்குது. இப்போ வினோ அப்படிங்கிறத இந்த சிஸ்டம், இந்த சிஸ்டத்தோட நேமு. இந்த நெட்வொர்க் வந்துட்டு இது ஷேரிங்கில் இருக்குது. இது இன்னொரு சிஸ்டத்து, ஓகேங்களா. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த சிஸ்டம் ஷேரிங்கில் இருக்குது. இப்போ நான் கிளிக் பண்ணால் டி டிரைவ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டியில் என்னென்ன இமேஜ் இருக்கோ அதெல்லாம் வந்து காட்டும். இது என்னோட சிஸ்டத்தில் காட்டுது, ஓகே. நம்ம ஓப்பன் பண்ணிட்டா உடனே நம்ம சிஸ்டத்தில் காட்டிடும். இன்னொரு ஆப்போசிட்டில் இருக்கிற சிஸ்டத்தை வந்துட்டு நம்ம இதில் காட்டணும், ஓகேங்களா. அதுக்கு இப்போ நம்ம இந்த சிஸ்டத்தில் என்னென்ன பண்ணுமோ சேம் அதே தான்
அந்த சிஸ்டத்துலையும் பண்ணணும். ஓகேங்களா? அந்த சிஸ்டத்தில் பண்ணிட்டு வந்துட்டு மறுபடியும் இந்த சிஸ்டத்தில் நம்ம எப்படி ஷேரிங் பண்ணுறது, அந்த சிஸ்டத்தில் எப்படி ஷேரிங் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ரெண்டாவது கம்ப்யூட்டரில் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். சேம் அதே செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே மாற்றணும். இப்போ ஓப்பன் த நெட்வொர்க் செட்டிங்ஸ்குள்ளே போயிடுவோம். உள்ளே போயிட்டு அதே ஈத்தர்நெட் அப்படிங்கிறத டபுள் கிளிக் பண்ணிக்குவோம். உள்ளே போயிட்டு அதுவே வந்துட்டு நெட்வொர்க் ஷேரிங் சென்டர், அதே சேம் செட்டிங்ஸ் தான், எல்லாமே அதே செட்டிங்ஸ் தான். உள்ளே போயிட்டு நான் கொஞ்சம் அதில் மாற்றிட்டு வந்ததுனால இதில் வந்துட்டு உங்களுக்கு குயிக்காக மாற்றிடுறேன் எப்படிங்கிறது சொல்லிடுறேன். அதே செட்டிங்ஸ் தான் எல்லாமே வந்துட்டு இப்போ ஆன் பண்ணி விட்ருங்க. எல்லாமே ஆஃபில் இருக்குது, இது எல்லாத்தையுமே ஆன் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? சேம் அதுவே தான். இந்த கம்ப்யூட்டர்லேருந்து அந்த கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு நான் பாஸ்வேர்டு கொடுத்தா தான் என்னோட கம்ப்யூட்டரில் இருக்கிறதெல்லாம் டேட்டாஸ் பூரா அவங்க எடுத்துக்க முடியும். அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்தா தான் எடுத்துக்க முடியும். இல்லை எனக்கு பாஸ்வேர்டு கொடுக்காம எடுத்துக்கிடும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஓகே, இதை நான் ஆஃப் பண்ணி விட்டுறேன். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதுனால ஆஃப் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? இது எல்லாமே ஓகே. சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்றோம். ஓகே, சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு இந்த செட்டிங்ஸில் உள்ளே போயிட்டு மை கம்ப்யூட்டரில் வந்துட்டு திஸ் பிசி உள்ளே போயிட்டு இப்போ நம்ம எந்த ஃபைலை ஷேரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஃபைலை ஷேரிங் பண்ணிடுறேன். ஓகேங்களா? வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு சேம் அதே தான், ஷேரிங் கிளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ்டு ஷேரிங்ஸ்குள்ளே போயிட்டு திஸ் ஃபோல்டர், ஷேர் திஸ் ஃபோல்டர்னு இருக்கும். பர்மிஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் அந்த கம்ப்யூட்டரில் என்ன பண்ணீங்களோ அதுவே தான். அப்ளை ஓகே, இதில் அதே மாதிரி அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு செக்யூரிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்துட்டு அதில் வந்துட்டு உங்களுக்கு எவரி ஒன் அப்படிங்கிறது வந்துட்டு இருந்துச்சு ஆல்ரெடி, இதில் இல்லை பார்த்தீங்களா? இதில் வந்துட்டு நம்மளாக தான் ஆட் பண்ணணும். இது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்துட்டு எடிட்டில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த சிஸ்டத்தை போயிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பர்மிஷன் கொடுக்கல பார்த்தீங்களா? இதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும். பர்மிஷன் கொடுத்துட்டு அப்ளை ஓகே கொடுத்துடணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே தான், சேம் வந்துட்டு இந்த சிஸ்டம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒரு டைம் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பர்மிஷன் இருக்கும். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் பர்மிஷன் கொடுத்துங்க. இப்போ வந்துட்டு இதில் எடிட்டுங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிட்டு ஆட் அப்படின்னு கொடுத்துக்குங்க. அதாவது ஆடுன்னு கொடுத்து இதை அட்வான்ஸ்டு ஷேரிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஃபைண்ட் அப்படிங்கிற விஷயத்தை கிளிக் பண்ணிங்க அப்படிங்கிறதா இந்த மாதிரி இதில் வந்துட்டு எவரி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு எவரி ஒன் அப்படின்னா எல்லா சிஸ்டமும் ஷேர் பண்ணிக்கிறது, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே இல்லை. ஓகேங்களா? இதை ஓகே பண்ணிடணும். ஓகே பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா இந்த ரெண்டுமே வந்துட்டு ஒயிட் டாட் மாதிரி வந்துருச்சு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஓகே ஆயிரும். அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஓகே ஆயிரும். ஷேரிங்கும் ஓகே ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு ஓகே ஆயிடுச்சு. ஷேரிங் வந்துட்டு இந்த மாதிரி சிம்பிள் வந்துடும். ஓகேங்களா? இதில் நெட்வொர்க்கில் போய் பார்ப்போம். நம்ம நெட்வொர்க் அப்படின்னோடனே இந்த டெஸ்க்டாப், அதாவது அந்த டெஸ்க்டாப்பில் இருக்கிறது இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? வினோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை டபுள் கிளிக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ டி டிரைவ்ல அந்த கம்ப்யூட்டரில் நம்ம இந்த வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஓப்பன் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இமேஜ் பூரா இங்கே காட்டும். உங்களுக்கு வேணுங்கிறத வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் டிரைவில் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இது வந்துட்டு காப்பி பண்ணி என்னோட டிஸ்கில் வந்துட்டு நான் என்னோட வேறு ஏதாவது டிஸ்கில் கொண்டு போய் நான் இதில் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நான் கொண்டு போய் இதில் வச்சுக்கலாம். நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் வேணுங்கிறத. ஷேரிங்கில் இருக்கும், நெட்வொர்க் ஷேரிங்கில் இருந்து தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் அந்த சிஸ்டம் ரெண்டுமே ஷேரிங் ஆயிடுச்சு. இது வந்துட்டு உங்களோட சிஸ்டம், இப்போ இங்கே இருக்கிற சிஸ்டம் இப்போ வந்து ரெண்டுமே ஷேரிங் ஆயிருக்கு. ஓகே, கிளிக் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி இதில் எதுவுமே இல்லை, டேட்டாஸே இல்லை. நம்ம வந்துட்டு ஒரு வேளை இதை ஈலேயே நம்ம சென்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவோமா? ஈல பேஸ்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா அந்த சிஸ்டத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, அந்த சிஸ்டம் இதிலோட ஷேர் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். இப்போ ஈல என்ன இருக்குன்னு சொல்லி காட்டிடுறேன் உங்களுக்கு. என்கே அப்படிங்கிறது ஒரே ஒரு காப்பி, 5 காப்பி 5ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் இருக்குது. இது அந்த சிஸ்டத்தில் எடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வினோங்கிற சிஸ்டத்தை வந்துட்டு இன்னொரு சிஸ்டத்தில் நம்ம ஷேரிங் பண்ணி இதில் இருக்கிற ஃபைலை நம்ம வந்துட்டு அதில் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி எடுத்து காப்பி பண்ணி கூட நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த சிஸ்டத்தில் இருக்கிற ஃபைலை இந்த சிஸ்டத்தில் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மெத்தடு தான். இப்போ வந்துட்டு அதை கிளிக் பண்ணி உள்ளே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைல் தான் நம்ம ஷேரிங் பண்ணியிருந்தோம் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் கடைசியாக. ஃபைலை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க உள்ளே போய் பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண தெரியுங்களா? அந்த ஒரே ஒரு ஃபைல் மட்டும்தான் இருக்குது. ஒரே ஒரு காப்பி 5 அப்படிங்கிற சொல்லி இருக்கக்கூடிய இமேஜ் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? இப்படி தான் வந்துட்டு ஒரு சிஸ்டம் டு சிஸ்டம் வந்துட்டு ஈஸியாக நம்ம ஷேரிங் பண்ணிக்குவோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.